மேடையிலே வீற்றிருக்கின்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் இங்கே இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் திரையுலகத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் ஏனைய குழந்தை செல்வங்களுக்கும் என் அருமை பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடை நான் நிறைய மேடையில் பேசியிருக்கேன். எனக்கு இந்த மேடைக்கு கொஞ்சம் நான் இன்னைக்கு பார்வையாளர் வரிசையில் உட்கார மட்டும்தான் வந்தேன். நான் மேடைக்கு பேசணும்னு விரும்பலை. சில இடங்களில் பேசணும்னு விரும்புவேன். நான் இங்கே முதல்ல வந்தப்போ விரும்பாமல் தான் வந்தேன். ஆனால் கூட அதனால தான் ரொம்ப சன்னமான குரலில் ரொம்ப மெதுவாக பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது, நான் எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போகிறோம். நான் ரொம்ப சில நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் செல்வேன். நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப்புன்னு சொல்ல மாட்டேன், அது தலைக்கருன்னு சொல்ல மாட்டேன். எனக்குன்னு ஒரு இலக்கணம் வகுத்து வச்சுருக்கேன். நான் அந்த வட்டத்தை விட்டு அந்த போக மாட்டேன். என்னை மதிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். அவங்களுக்காக என்னை மதிச்சுட்டாங்கன்னா அதை நான் மிதிச்சா மட்டும் தாங்க மாட்டேன். இது என்னுடைய ஒரு கேரக்டர். என்னை மதித்து கூப்பிட்டாங்க, வந்துட்டேன். இந்த ஃபங்க்ஷனை பார்த்த பிறகு இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பேசணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த படத்தின் தயாரிப்பாளர் முறையில் மட்டுமல்ல, அந்த கதை, திரைக்கதை, வசனம், பாடல்களோட பண்ணிருக்கூடிய ஒரு திரைப்பட உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வியாபாரமான உலகத்தில் இவ்வளவு நண்பர்களை சம்பாதித்து வைத்திருப்பதே தன்னுடைய சொத்து என்று நினைக்கக்கூடிய திரு நாகராஜ ராஜா அவர்களை பற்றி அத்தனை பேர் பேசிட்டாங்க. இனிமே நான் சொல்றதுக்கு ஒன்றும் புதுசா இல்லை. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு காரணம், இந்த என்னுடைய படங்கள் அத்தனை படங்களில் பணியாற்றிய ஆர்ட் டைரக்டர் எடுத்துட்டா நாகராஜ ராவ், பெரிய ஸ்டில் போட்டோகிராஃபர் அவர் நாகராஜ ராவ். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நேற்று என்னோட ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு போனது ஒரு நாகராஜ் என்ற ஒரு நண்பர். தகடுன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். அந்த நாகராஜில் என்னால் குறிப்பிட்டு இப்போ ஃபிங்கர் டிப்ஸில் சொல்லணும்னா ஒரு 48 நாகராஜனை நான் சொல்லுவேன். இந்த நாகராஜன் என்ற பெயர் உள்ளவர்கள் அதிகமாக திரையுலகத்திலே சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? நாகம் என்றால் எல்லாரும் படம் எடுக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாகராஜன் என்று சொன்னால் அவர்களும் படத்துறையில் தான் இருப்பார்கள். ஏன்னு கேட்டா, இது நான் ஜோதிடமும் தெரிந்தவன் என்ற காரணத்தால் சொல்லுகிறேன். ராகு என்ற ஒரு பிளானட், கேது என்ற ஒரு பிளானட், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, இந்த 7 பிளானட் வாரத்தின் நாட்கள். இந்த ராகு கேது மட்டும்தான் அது ஷேடோ பிளானட்ஸ், சாயா கிரகங்கள் என்று சொல்லுவோம். இந்த ராகு இல்லாம சினிமா உலகத்தில் யாருமே, ராகு அவரோட ஆதிக்கம் இருப்பவர்கள் மட்டும்தான் சினிமா உலகத்தில் இருக்க முடியும். இங்க பேசின எல்லாரோட பேரு நான் சொன்னா, திரையுலகத்தில் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவர் அருள்பதியிலேருந்து ஆரம்பிச்சு நான் பேர் சொல்லணும் வச்சுங்களேன். ரவி, நம்ம இங்க நம்ம சேம்பரோட தலைவர் சசிகுமார்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரோட பேர் சொன்னா டைம் ஆகும். என்னோட முன்னாள் தலைவர் கல்யாணத்துலேருந்து பிரசாத் பேசினாரு, அருள்பதி பேசினாரு, நம்ம ரவி கொட்டாரக்கார பேசினாரு, நம்ம எடிட்டர் மோகன் சார் பேசினாரு, இயக்குனர் சமுத்திரகனி பேசினாரு, சித்ரா லட்சுமணன் பேசினாரு. எல்லாருமே ஒவ்வொருத்த பற்றி நான் சொல்லணும்னா எல்லாம் இனிய நண்பர் ஜெயம் ரவி பேசினாரு, நம்மளுடைய சின்னி ஜெயந்த் பேசினாரு. எல்லாரும் பேசுற பிறகு நான் என்ன புதுசா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை தான் சொல்றேன். ஏன்னா இப்ப இந்த ராகு கேது என்ற இதனோட ஜோசியம் சொல்றேன்ல, இந்த ராகு ஆதிக்கம் இருப்பவர்கள் மட்டும்தான் சினிமாவில் பெருசா சாதிக்க முடியும். அப்படி திரையுலகத்தில் பல துறையில் சாதித்த நாகராஜ ராஜா அவர்கள் இந்த படத்தில் அவர் சாதிக்க வந்திருக்கிறார். இத்தனை நாள் சோதித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது சாதித்துக் கொண்டிருக்கிறார். எந்த படம் ஓடும், எந்த படம் ஓடாது என்று இங்க ஜெயம் ரவி சொன்னார்ல, எடிட்டர் மோகன் அவரை மாதிரி அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷன். அவர் எனக்கு நல்ல நண்பர். அவர் படத்தை மட்டும் தொகுத்தவர் அல்ல, எது வெற்றி படம் என்பதை தொகுத்து பார்த்தவர், பகுத்து பார்த்தவர். தொகுத்து பார்த்தவர் என்று சொல்வதை விட
பகுத்து பார்த்தவர். அது வாட்ஸ் த மீனிங் ஆஃப் த பகுத்து பார்த்தல்? We have to find out the difference between what's the good thing, what's the bad thing, what's the successful formula, what's the formula. We have to find out the formula. Without find out the formula we can't do anything in the world. அதான் உண்மை. இப்போ வந்து அப்படி அந்த சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா வருதுன்னா, எனக்கு ஜெயம் ரவி நேற்று அந்த ஃபங்க்ஷனில் பார்த்து டிஆர் பேசினாரு, நான் விரல் சீட்டு நுனியில் இருந்துட்டு கை தட்டிகிட்டே இருந்தேன்னு சொன்னார். ஏற்றி மட்டும் நேற்று இரவு மட்டும் நான் தூங்கவே இல்லை. இன்னைக்கு நான் பேச விரும்பாததுக்கு ரீசன் அது ஒன்று. ஏன்னா என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். என்னோட வாழ்க்கையோட பெரிய இன்ஸ்பிரேஷன் பெரிய பெரிய பல முன்னோடிகள், பல 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 முன்னோடிகள். நான் பெரிய முன்னோடி எனக்கு சொல்லணும்னா, நான் மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவருடைய பயங்கரமான ரசிகன். அவர் என்னோட வாழ்க்கையில் பெரிய இன்ஸ்பிரேஷன். இயக்குனர் சாந்தாராம் என்னோட வாழ்க்கையில் பெரிய இன்ஸ்பிரேஷன். அது மாதிரி என்னோட வாழ்க்கையில் பெரிய என்னை பாய்ச்ச ஒரு டைரக்டர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரையா தான். என்னோட பேரை கூட நேற்று அந்த மேடையில் நான் சொன்னேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எனக்கு முன்னாடி படித்த முன்னோடி, அவரை பற்றி நேற்று ரொம்ப பேசினேன். அவர் ரொம்ப நெகிழ்ந்துட்டார். அதில் வந்து என்னோட பேர் டி ராஜேந்திரன் என்ற பேரை நான் டி ராஜேந்திரன் மாற்றிக்கிட்டதே அவரோட பேர் பாலச்சந்திர பார்த்தான். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழின்னு சொல்லக்கூடிய நான் ரொம்ப அவருக்கு முன்னாடி ரொம்ப நான் சாதாரணம். அவர் சொல்றாரு, என்னோட ரயில் பயணங்கள் படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னாருங்க, என்ன மாதிரி ஒரு பையன் வந்து தானே இந்த ராஜேந்திரனோட படத்தை பார்த்து எனக்கே ஒரு அச்சம் வந்தது, பயம் வந்ததுன்னு மேடையில் குறிப்பிட்டுட்டு, ராஜேந்திரன் வந்து என்ன மானசீக குருன்னு சொல்றாரு. அந்த பையன் ஆல்ரவுண்டராக இங்கே என்ன மியூசிக் பண்ணுறான், என்ன இது பண்ணுறான், என்னம்மா தாளம் போடுறான், எல்லாம் பண்ணுறான், அந்த பையன் என்ன குருன்னு சொல்கிறான், அவன் ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய அவன் எனக்கு குருன்னு சொன்னதுலேருந்து நான் கீழே விழுந்துட்டேன் சார். நான் ஏன்னு கேட்டால் அவர் என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய குரு பீடம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், ஒரு மாபெரும் சாதனையாளர் அப்படி சொன்னதுக்கு பிறகு இப்போ நான் முன்ன மாதிரி இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன், நான் ரொம்ப சாதாரணமானவனாயிட்டேன். ஏன்னா ரொம்ப சாதாரணம். ஏன்னா ஒரு பெரிய மாமேதை. ஏன்னா நான் அண்ணாந்து பார்த்த ஒரு இது. இந்த திரையரங்கத்தில் எனக்கு ராஜா சார்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்துருந்தப்ப எனக்கு என்ன தெரிஞ்சு சொன்னதுன்னா, நான் ஒரு ஃப்ரெஞ்ச் பெஞ்ச் ஆடியன்ஸா திரையில முதல் வரிசையில் உட்காந்து கை தட்டி விசிலடிச்சு பார்த்த ஒரு ரசிகன். எங்க எல்லாரையுமே நாங்களே இன்னைக்கு எல்லாரையுமே ரசிக்க வச்ச எங்களை எல்லாம் இந்த முன் வரிசையில் உட்கார வச்சு மேடையில் வச்சு எங்களை அலங்காரம் நீ பார்க்கறதை விட இந்த இளந்தளிர்கள்லாம் அலங்காரம் பண்ணி பார்த்தீங்களே, யூ ஆர் கிரேட் சார். இந்த கான்செப்ட் இட் செல்ஃப். அப்புறமா இன்னொரு விஷயம், அடுத்தது நான் ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவ். ஏன்னா மனசில் இருக்கிற மறைக்க தெரியாது. ஒவ்வொருத்தர் பேசுனதுக்கு ஒரு கருத்து சொல்லணும்னு நினச்சேன்னா எனக்கு வந்து டைம் இருந்தால் தான் பேச முடியும். ஆனாலும் பேச என்னை வந்து இவ்வளோ பேர் எல்லாரும் பில்டப் பண்ணி ராஜேந்தர் பேசுவார்னு சொல்லக்குள்ள சில விஷயங்களை பேசிட்டு போகுன்றிருக்கு. ஏன்னு கேட்டால் இங்கே வந்து எனக்கு பிடிச்ச சில விஷயங்களில் நாராஜராஜ் சார் வந்து சினிமாவில் வந்து அவருக்கு வந்து எஸ்பிஎம், இந்த நாட்டில் வந்து ஒரு பணிவு என்றால் அப்படி ஒரு இயக்குனரை பார்க்க முடியாது. சூப்பர் ஸ்டாரை பார்த்தாலும் சரி, சூப்பர் ஆக்டரை பார்த்தாலும் சரி, சாதாரண நடிகர்களை பார்த்த ஒரு படம் 2 படம் ஹிட்டு கொடுத்த ஆட்கள்லாம் எப்படி போறாங்கிறத பார்க்குறேன். என்ன எவ்வளவு படங்களை இயக்கி எவ்வளவு வெற்றிகளை கொடுத்து ஒரு ஏவிஎம் ஐயாவெல்லாம் முத்துராமன் ஐயா பார்க்கும்போதெல்லாம் நான் அவர் குனியதை விட கீழே என்னால் குனிய முடியாது. ஏன்னா சார் சில பண்பு என்பது ஏவிஎம் சரவணன் சார் ஐயா பார்க்கும்போதெல்லாம் கை இப்படி கட்டிக்கிட்டு இருப்பார். அவரை பார்த்து தான் பணிவுலாம் கற்றுக்கணும். இந்த அதில் உதாரணம் சொல்கிறேன். இங்கே 2 பேர் இந்த பணிவுக்கு உதாரணம் அவரை பார்த்தேன். இந்த தேட்டருக்கு வரும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த தேட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம், இந்த திரையரங்கத்தின் உரிமையாளர் கமலா தேட்டர் உரிமையாளர் இருக்கார் ஐயா, அவர் என் மேலே ரொம்ப பாசமானவர், என்னை பற்றி அப்படி பேசக்கூடியவர். அவருடைய வழித்தோண்டல் கணேசையா இங்கே வந்து எங்களெல்லாம் கீழே உட்கார வச்சோன்னா மேலே உட்கார மட்டும் அடம் பிடிச்சார். என்ன நீ இவ்வளோ பெரிய சீனியர், என்ன பண்பியா, இப்படியெல்லாம் எங்கள் திரை ஊடகத்தில் இவர்களெல்லாம் வளர்த்துருக்காங்களே. இது தன்னை வந்து மதித்து கூப்பிட்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு எடிட்டர் மோகனை பார்த்து நான் பெருமைப்படுறேன். தன்னை மதித்து கூப்பிட்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகணும்னு சொன்னேன். ஜெயம் ரேயோ நடிகனை விட நீ நல்ல மனிதனுங்க, நல்ல கலைஞனே. பார்த்தா இதெல்லாம் பார்த்தா பிள்ளைங்களை அப்படிலாம் வளர்க்கணும்.
ஒரு பிள்ளை வளர்றான்னா அந்த பிள்ளைங்களை வளர்க்குற விதம் அப்பா அம்மா கையில் இருக்கு. உங்க எல்லாருக்குமே அதை தான் நான் சொல்றேன். குழந்தை, உங்க வீட்டு குழந்தைங்களை நல்ல விதமா வளர்க்கணும், நல்லா ஆளாக்குங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்க ஒரு உதாரணத்துக்கு இதுல வந்து சன் டிவியில சம்பந்தப்பட்ட இமான் இருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். இப்ப வந்து சூப்பர் சிங்கரில் உள்ள இந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டாந்து இங்க வந்து அவர்கள் நடிக்க வச்சு அவங்க இது பண்ண சொல்ல, அந்த குழந்தைங்க எந்த டிவில இருந்து வந்தாங்க? விஜய் டிவில என் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி காட்டி அடிக்கடி என்னை பத்தியும் என் மகனை பத்தியும் சில விமர்சனங்களை பண்ணா கூட, வாழ்க்கையில யாரு முன்னேறானோ எவன் உயர்ந்து போறானோ அவங்கள தான் கிண்டல் பண்ணுவாங்க, காய்ச்ச மரத்துக்கு கல்லடி. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு எய்தம் இருக்க அம்பு மேல நோகவே கூடாது. இவர்கள் மேல எனக்கு என்ன, இந்த குழந்தைகள் அருமையான திறமை படைச்ச எல்லாத்துக்கும் மேல அந்த பிரவீன் வந்து ஒரு வெரி குட் சிங்கர் எனக்கு தெரியும். அவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம ஒரு பாட்டு பாடுறேன்னு இந்த குழந்தைங்க, நான் ரவி கொட்டாரகர ரொம்ப என்ன ரொம்ப பின்னாடி தான் உட்கார்ந்துருக்காரு நினைச்சேன். முன்னாடி உட்கார்ந்து என்னுடைய விழிகளின் என்னுடைய ரசனையை எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா, பின்பலமாக நீங்க இருக்கிறீர்கள் நினைத்தேன். அதற்கு காரணம் உங்களுக்கு பின்பலம் உங்கள் தந்தை கொட்டாரகரா. ஏன்னா நீங்க வந்து என்ன அவ்வளவு தூரம் இந்த குழந்தைங்க பானதை ரசிச்சுட்டு சொன்னீங்களே, அது என்ன காரணம்னா, என் மகன் சிலம்பரசனே நான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா கொண்டாந்துவேன். இந்த குழந்தைகளோட பெற்றெடுத்த தாய் தந்தைகள் இந்த குழந்தைங்க இந்த உயரத்தில் உட்கார்ந்துருக்குன்னா எவ்வளவு சந்தோஷம். அந்த குமரன் என்ற அந்த இசைக்கலைஞர் நட்டம் அவர் வந்து ஒரு டாக்டரேட் வாங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நேரம் வாசிச்சு ஒரு சாதனையாருன்னா, அந்த குமரனோட பேரை சொல்லி அவரோட சாதனையை சொன்ன உடனே என்னோட கண்கள் இருந்த கண்ணீர் அடக்கவே முடியல. ஏன்னா நான் வாழ்க்கையில் வந்து ஒரு ட்ரம் வாங்கவே முடியாம, ட்ரம் எப்படி இருக்குங்கிற அந்த ட்ரம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண தகர டப்பாலாம் எடுத்து வச்சு அந்த ட்ரம் இருக்கிற மாதிரி மைனஸல் ஃபீல், இப்படியே இல்லாத ட்ரம் இருக்கிறதா கற்பனை பண்ணி இல்யூஷன்லயே எங்க வீட்டில் கூட கேட்பாங்க, 20 மணி நேரம் என்னடா எப்ப பார்த்தாலும் தாளத்திலேயே வாடுற. காலேஜ் ஸ்கூலுக்கு போனா கூட டேபிள் போய் இப்படியே தான் போட்டுட்டு இருந்தேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வாத்தியார் கூட கேட்டாரு, உனக்கு வந்து சோத்துக்கு தாளம் போடுறியான்னாரு. நான் எம்ஏ படித்தேன், கோல்டு மெடலிஸ்ட். நான் எம்ஏ படித்தேன், எம்ஹெச்டி படித்தேன், பிஹெச்டி கூட பண்ணேன், பட்டம் வாங்கல. ஆனால் வாங்கின பட்டம்லாம் சோறு போடல சார், நான் போட்ட தாளம் தான் சார் எனக்கு சோறு போடல.